இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பருப்பு கடையல் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டு இதை ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 6-7 வரமிளகாய், இதை நல்ல வாசனை வர வரையும் வறுத்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சில்லி ஃப்ளேக்ஸாக நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இதில் கடுகும் உளுந்தும் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாயும் ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கி வரணும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துகிட்டு இப்போ வெறும் பருப்பை மட்டும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு வரமிளகாயை சில்லி ஃப்ளேக்ஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸில் நான் காரத்துக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு 5 செகண்ட் ஆயிலில் வதக்கிட்டு 7 to 8 பல்லு பூண்டு தோலோடு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுட்டு நான் வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா பருப்பு, அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு பருப்பு கடையிற மத்தால் நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க. ரொம்பவும் வலுவலுன்னு மேஷ் பண்ண வேண்டாம். ஒரு 80% அளவுக்கு மேஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த பருப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் தூவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட சப்பாத்தி கூடையும் சூடான சாதத்தில் இந்த பருப்பு கடையில் ஊற்றி கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு அப்பளமோ ஒரு காயோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.